விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்தில் பொட்டாஸ் தயாரிக்க போகிறோம். இது நாள் வரைக்கும் உரக்கடையில் போய் தான் பொட்டாஸ் வாங்கிட்டு வந்து நம்ம காடுகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தால், இனிமேல் நம்ம எவ்வளோ காடு வச்சுருந்தாலும் எவ்வளோ ஏக்கர் கணக்கில் இருந்தாலும் நம்மளே பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம். செலவே இல்லாமல் நம்மளுடைய வாழைப்பழத்துலேயே பொட்டாஸ் இருக்குது, அதில் தயாரிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய். நான் தான் தேங்காய் தான் போன தடவை கொடுத்த பாயிண்ட் 32 பாயிண்ட் வந்துச்சு. கிழங்கு பார்த்துருப்பீங்க, நம்ம லோகி இருக்கை விவசாயிகள் யூடியூப் சேனலில் நம்மளுடைய அறுவடையை போட்டிருப்போம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பழத்தில் எப்படி பொட்டாஸ் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டர் பேரில் 20 கிலோ வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்தை காட்டு 20 கிலோ வாழைப்பழம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம கொஞ்சம் குறைவாக, இங்கே பேரில் காட்டு கொஞ்சம் குறைவாக தண்ணி, கரெக்டாக இந்த அளவுக்கு கொஞ்சம் வாழைப்பழம் போட்டாலும் மேலே வராத அளவுக்கு எடுத்துக்கங்க. இதை விட என்னன்னா வாழைப்பழமும் தண்ணியும் இருந்துட்டாலும் நம்ம அந்த அளவுக்கு பொட்டாசு வந்துடாது, இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ அந்த பேரெல்லாம் காட்டுது, இதை காட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரைசல். அது நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஒவ்வொரு தடவை நம்மளால சாணம் எடுத்துகிட்டு வர முடியல. அதுக்கு மாற்றம் நான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது. விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த சாணப்பாசி கரைசலை வந்து ஒரு 10 லிட்டர் இந்த நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, தயாரித்து வச்சதுலேருந்து ஒரு 10 லிட்டரு இதாங்க அந்த 1000 ரூபா சாணப்பாசி கரைசல். இந்த கரைசல் இருந்ததுன்னா தான் வாழைப்பழத்தை வந்து நமக்கு உடனே மக்க வச்சு அதில் உள்ள சத்தையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கொடுக்கும். அப்போ கொடுத்ததுனா தான் நமக்கு பொட்டாஸ் சத்து நிரந்தரமாக மண்ணில் கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு தடவும் பொட்டாஸ் போடுறோம், இந்த மாதிரி பொட்டாஸ் பாக்டீரியாவை இங்கே உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அந்த செடிக்கு எப்போவெல்லாம் பொட்டாஸ் சத்து தேவையோ அதுவே மண்ணில் இருந்தே எடுத்துக்கும். மண்ணிலையும் பொட்டாஸ் இருக்கு, இந்த பாக்டீரியா போய் அதை எடுத்து கொடுத்துரு. அதுக்காகத்தான் வாழைப்பழத்தில் பொட்டாஸ் இருக்கிறதுனால மக்க வைக்கிறதுக்கு அந்த பாக்டீரியா வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாஸ் சத்து கிடைக்கும். இந்த 200 லிட்டர் பேரில் வந்து சின்ன செடியாக இருக்கையில் ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் 20 லிட்டர் கொடுத்துக்கிட்டு வரலாம். கொஞ்சம் நம்ம கிழங்குங்கிறதுனால காய்கறிகள் பூக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிக்கும் போது ஏக்கருக்கு 50 லிட்டர் 100 லிட்டர் கொடுக்கலாம் இந்த பொட்டாஸ் கரைசல். ஏன்னா இதுக்கு எவ்வளோ வேஸ்ட்டான பழமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். வாழைப்பழம் அனைத்து ரகமும் போட்டுக்கலாம், எந்த ரகமாக இருந்தாலும் சரி நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து காஞ்சு போன பழம், அழுகுன பழம் எல்லாமே போட்டுக்கலாம். காட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை முடிஞ்சால் நீங்கள் இப்படி மஸ்ச்சு கூட போட்டுக்கலாம், அல்லது கத்தியை வச்சு இப்படி ரெண்டா 3 4 கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் பார்த்தேன்னா அப்படியே தான் போடுவேன். ஏன்னா நம்ம சாணப்பாசி கரைசல் வந்து அதை மக்க வச்சு கொடுத்துரு. இப்படியே போடல ஒரு 4-5 நாள் சேர்த்தி ஆகும். குறைஞ்சபட்சம் இப்படியே போட்டோம்னா 20 நாளைக்கு மேலே ஆயிரும். இது தயாராகிறதுக்கு தயாராகிடுச்சுன்னா நம்ம எடுத்து காட்டுக்கு கொடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்படி நசுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து பொட்டாஸ் செடி சின்னதாக இருக்கிறதுனால பொட்டாஸ் சத்து லேட்டாகி தான் தேவை. அப்படி குச்சி காட்ட அப்படி